அனைவருக்கும் வணக்கம். பவர் கிரிட் நிறுவனத்திலிருந்து அப்ரண்டிஸ்க்கான அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வெளிய வந்திருக்கு. அதாவது எங்க அப்படின்னா ஹரியானால. பவர் கிரிட் நிறுவனத்துல வந்து டோட்டலா 53 அப்ரண்டிஸ் ஜாப் வேகன்சி ஃபில் பண்றதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்க்கான அந்த டூரேஷன் இருக்கும் இதுல. ஸோ ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் பாத்தீங்க ஸ்டார்ட் ஆகிற டேட் பாத்தீங்கன்னா 1/7 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 1/7/2023 டு இந்த மந்த் லாஸ்ட்ல, அதாவது 31/7/2023க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா அப்ரண்டிஸ் ட்ரேட்ல அந்த போஸ்ட், அதாவது எவ்வளவு வேகன்சி எந்தெந்த கிரேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல்ல 18, கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 3, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ல 24, சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ல 5, 3, பிஆர் அசிஸ்டன்ட்ல 5ன்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து 53 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் லிஸ்ட்டாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா குருகிராம், பால், மனேசர்னு சொல்லி 2 ஏரியா கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் லொகேஷனா. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல்ல ஃபுல் டைம் 4 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும். பிஇ, பிடெக், பிஎஸ்சி, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 17,500. கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபுல் டைம் 4 இயர்ஸ் படிச்சிருக்கணும். பிஇ, பிடெக், பிஎஸ்சி, இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு வந்து 17,500 சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ல எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கணும். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் ஆர் ஈக்குவலண்ட்ல இருக்கணும். இதுக்கு வந்து சேலரி பார்த்தோம்னா 17,500. சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ல 2 இயர்ஸ் டைம் மாஸ்டர் சோசியல் ஒர்க், அதாவது எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கணும். ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் அல்லது ஈக்குவலண்டான ஒரு இதுல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17,500 வந்து இதுக்கான மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. பிஆர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் பிஎம்சி, பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பிஜிஎம்சி, பிஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் இது, அல்லது அதுக்கு ஈக்குவலான ஒரு இதில் படிச்சிருக்கணும். 17,500 மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் ஆன் அடிஷ்னல் 2,000 இன்கேஸ் நோ கம்பெனி அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு கீழே சில கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, 18 வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்டர்கோன் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஆன் எனி ஆர்கனைசேஷன் ஆன் எனி டூரேஷன், அப்புறம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயருக்கு கம்மியாக இருக்கிறவங்களாம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் சப்மிட்டட் வித்தவுட் ப்ராப்பர் டாக்குமெண்ட், இது எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எந்தவித கிளைமும் பண்ண முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் 1 இயருக்கு அப்புறம் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் படி, அதாவது ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் வில் பி டன் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி அவங்களோட ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள இமெயில் மூலிமா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோ டிஏ ஷால் பி பெய்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் ஆஃப் அப்ரண்டிஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் லெட்டர் எல்லாமே இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஷால் பி இஷ்யூடு டு த கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைன் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் ஹூ fulfill the above mentioned eligibility criteria may submit the application as below சொல்லிட்டு கேண்டிடேட் should first register themselves, அதாவது இந்த வெப்சைட்ல NAPS for HR executive, CSR executive, law executive, PR assistant, IT electrician at apprenticeshipindia.gov.in இதில் போயிட்டு, அல்லது NATs for degree diploma engineering வந்து இந்த வெப்சைட்ல, அதாவது போர்ட்டல் mhrdnats.gov.in இதுலையும் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் கெட்டிங் த NAPS NATS registration enrollment number, candidate should apply the on the power grid website as per the following details சொல்லியிருக்காங்க. powergrid.in இதில் போயிட்டு கேரியரில் போகணும். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ், அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், 1/7/2023 இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 31/7/2023 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, கொயரி, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, apprentice_cc@powergrid.in. இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஜாபுக்கான அந்த ஷார்ட் நோட்டீஸ் இது.
ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது அந்த இதில் சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேரியர்ஸில் போனோம்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ். ஸோ அதில் போனோம் அப்படின்னம்னா அதற்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதோட அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க உங்கள் NATS NAPS ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இதில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்து அப்ரண்டிஸ் அந்த பவர் கிரேட்டில் போயிட்டு இதில் போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேலைவாய்ப்பு தகவல்கள் வந்து நம்ம சேனலில் இனிமேல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.